ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக பெனிஃபிஷியரி நேம் ஆட் பண்ணாமலேயே நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு எஸ்பிஐ அக்கௌண்ட் அல்லது மற்ற எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக பணம் எப்படி அனுப்புறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக 2 விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி நேமை ஆட் பண்ணி பணம் அனுப்புகிறதும், அதே போல் பெனிஃபிஷியரி நேமை ஆட் பண்ணாமல் பணம் அனுப்புகிறதும். இது ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புவோம். அப்போ பார்த்திங்கன்னா நாம் ஒவ்வொரு தடவையும் பணம் அனுப்புகிறப்போ அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை டைப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாம் பெனிஃபிஷியரி நேம் லிஸ்ட்டில் அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் எப்பெல்லாம் பணம் அனுப்பணும்னு தேவை இருக்குதோ அப்போல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற பெனிஃபிஷியரி நேம் லிஸ்ட்டில் அவங்களுடைய அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி டைரெக்டாக பணம் அனுப்பிக்கலாம். அதே போல் ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எத்தனை தடவை வேணும்னாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு நாம் அனுப்பிக்கலாம். இல்லைப்பா, எனக்கு பெனிஃபிஷியரி நேம் லிஸ்ட்லலாம் அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு தடவை தான் நான் பணம் அனுப்ப போகிறேன், அதுவும் பெரிய அமௌண்ட்டுலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு தான் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்தமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாம் பணம் அனுப்பிக்க முடியும், அதுக்கு மேலே அனுப்ப முடியாது. ஸோ இந்த வீடியோவிலும் நாம் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக எப்படி நம்ம பணம் அனுப்புறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, யோனோ எஸ்பிஐ ஆப்பை பொறுத்தவரை 2 வெர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று யோனோ எஸ்பிஐ, இன்னொன்று யோனோ எஸ்பிஐ லைட் வெர்ஷன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு சில இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதுபோல் ஆப்ஷன்ஸ்லேயுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இதில் உள்ள இன்டர்ஃபேஸும் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 வெர்ஷன்லேயுமே நம்ம எப்படி குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக பணம் அனுப்புறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, முதலாவதாக நாம் யோனோ லைட் வெர்ஷன் ஆப் மூலமாக நம்ம எப்படி குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக பணம் அனுப்புறது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் யோனோ லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் காட்டும். அதில் நீங்கள் உங்களுடைய 6 டிஜிட் பின் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யோனோ லைட் வெர்ஷன் ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் டாப் கார்னரில் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டொனேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் மணி யூஸிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல டைப் பண்ணுறது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் இந்த பாக்ஸில் அந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்காக இந்த பணத்தை அனுப்புகிறீங்களோ அது ஒரு ரிமார்க்ஸாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த ரிமார்க்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போயாவது ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கிறது லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எதுக்காக பணம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது இந்த ரிமார்க்ஸில் கொடுத்துருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு கிளியர் கொடுக்குறதுக்காக தான் இந்த ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் லோட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளவுதாங்க. யோனோ லைட் வெர்ஷனில் நீங்கள் இப்படி தான் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக பணம் அனுப்புறதுக்கான வழிமுறைகள்.
அடுத்ததாக நம்ம யோனோ எஸ்பிஐ வெர்ஷனில் நம்ம எப்படி குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக பணம் அனுப்புறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். நீங்கள் யோனோ எஸ்பிஐ வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் கேட்கும். அதில் நீங்கள் 6 டிஜிட் பின் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யோனோ எஸ்பிஐ வெர்ஷனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட் வெர்ஷனை விட இந்த வெர்ஷனுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதில் நாம் எப்படி குயிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பணம் அனுப்புறது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் யோனோ பே அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் யோனோ பே அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸுமே கொலாப்ஸ் ஆகியிருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் டாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பெனிஃபிஷியரி பேங்க்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடியவுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டா அல்லது அதர் பேங்கான்னு கேட்டிருக்கும். ஸோ லைட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. அதில் நம்ம டைரெக்டாக எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே நம்ம அதில் டைரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக நம்ம வந்து எஸ்பிஐ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் பேங்க்ஸ் அப்படின்னா நம்ம அதர் பேங்க்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எஸ்பிஐ அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்பிஐ இல்லாமல் வேறு ஒரு பேங்க்குக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கீழே அதர் பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை டைப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எகைன் அந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே என்டர் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஏ பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம லைட் வெர்ஷனில் ரிமார்க்ஸ்னு கொடுத்தோம்ல, ஸோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுவும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோன்லேயே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓடிபியை வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் யோனோ எஸ்பிஐ வெர்ஷனுடைய ஒரு அட்வான்ஸ். நீங்கள் லைட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபியை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபியை அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படின்ற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யோனோ வெர்ஷன்லேயே நம்ம வந்து குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக பணம் அனுப்புறதுக்கான வழிமுறைகள் இது தாங்க. இப்போ நாம் யோனோ எஸ்பிஐ ஆப் அதனுடைய லைட்டர் வெர்ஷன் இது ரெண்டுத்துலேயுமே வந்து குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக எப்படி பணம் அனுப்புறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுக்கு நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.